வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். இன்றைக்கி நான் என்ன பண்ண பண்ணுறேன்னா, இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போது கோவிட் இருக்கு இல்லையா, எல்லோரும் கேட்டீங்க இல்லையா, அதனால் ஒரு பெஸ்ட்டு சூப்போடு வந்திருக்கேன் நான். ஆக்சுவலாக இது நிஜமாகவே விட்டமின் ஏ கிட்டத்தட்ட ஒரு கப்பு கேரட்டுக்கு கிட்டத்தட்ட எத்தனையோ எம்ஜி 1100 எம்ஜி அளவுக்கு விட்டமின் ஏ இருக்கும். ஒரு ஆளுக்கு போதுமானதாக இருக்கும். அந்த அளவுக்கு நான் சொல்கிறேன். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னு இப்போ இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கோம். நான் பில்டப் கொடுத்துட்டேன். கேரட்டும் இஞ்சியும் வச்சு ஒரு ரசம், ஒரு சூப்பு, கேரட்டையும் இஞ்சியும் வச்சு ஒரு சூப் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இதோட காரம் இன்றைக்கி இஞ்சி தான், சரிங்களா? ஏன்னா இஞ்சி உங்களுக்கு தெரியும் எப்படி இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணும் அப்படின்றத நான் சொல்லவே வேண்டாம். அதனால் இன்றைக்கி நம்ம இஞ்சி கேரட் வச்சு ஒரு சூப்பரான சூப் பண்ண போகிறோம். அதில் நான் கொஞ்சம் பூண்டு சேர்க்குறேன். பூண்டு வேண்டான்றப்ப பூண்டை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா இப்போ கொலஸ்ட்ரால் நிறையா இருக்குது, பிபி இருக்குது, அதெல்லாமும் அதை கண்ட்ரோல் பண்ணும். அப்படின்றதுனால கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கிறேன். முதல்ல நம்ம ஒரு ட்ராப் நெய் விட்டுடுவோம். இதில் இம்பார்ட்டண்ட்டாக ஒன்று பண்ண போகிறோம். இந்த சூப்புக்கு மெயினாக ஒரு இன்க்ரீடியண்ட் சேர்க்க போகிறோம், அதாவது ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். அது என்னன்னா மஞ்சள். இந்த மஞ்சளை பற்றி நான் சொல்லவே வேண்டாம். அதில் ஒரு குர்குமின்ற ஒரு இது இருக்குது, மெட்டீரியல் இருக்குல்ல, அது ஆக்சுவலாக கேன்சர் ப்ரிவென்டிங், அதாவது கேன்சர் வர்றதை தடுக்கும். அந்த அளவுக்கு ஆற்றல் உங்களுக்கு மஞ்சளில் இருக்குது. அதனால் மஞ்சள் ஒரு பெஸ்ட்டு இம்யூனிட்டி பூஸ்டர். அதனால் வாங்க மஞ்சளை சேர்த்து நம்ம இன்றைக்கி சூப் பண்ண போகிறோம். நார்மலாக சூப்பில் யாரும் மஞ்சள் போட மாட்டோம். ஆனால் இந்த சூப்போட ஸ்பெஷலே கேரட், இஞ்சி, மஞ்சள் போட்ட ஒரு சூப்பரான இம்யூனிட்டி பூஸ்டர். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு இதை பாருங்கள், இஞ்சி போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு 10 பல் பூண்டு போட்டுக்கிறேன். நறுக்கின கேரட் ஒரு 2 கேரட் போட்டிருக்கேன். அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் போட போகிறோம். இந்த மஞ்சள் பொடி நீங்கள் விரல் மஞ்சள்னு கடையில் கிடைக்கும். அதை வாங்கி நல்லா காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுட்டிங்கன்னா இந்த சாப்பாட்டு மஞ்சள் பொடி ரெடி ஆகிடும், சரிங்களா? நிறையா பேர் தூதுவளை ரசம் கேட்குறீங்களா, அதெல்லாம் எனக்கு கிடைக்கணும்ல. தூதுவளைலாம் கிடச்சதுன்னா நான் கண்டிப்பாக உடனே ரசம் பண்ணுவேன். நிறையா வாட்டி கேட்டுட்டேங்க, நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். இன்றைக்கி நாளைக்கு எப்போ கிடைக்கிறதோ அந்த மாதிரி நிறையா பேர் கேட்குறதெல்லாம் என்னால் சட்டுன்னு பண்ண முடியறதில்ல. கிடச்சோடனே நான் கண்டிப்பாக பண்ணுறேன். நம்ம தண்ணி ஊற்றிடுவோம். தண்ணி ஊற்றி வேக வச்சிடணும். அதாவது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போகிறோம். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு நமக்கு சூப் வேணுன்றதை நீங்கள் பார்த்துக்கணும். இதை நான் 2 பேர் குடிக்கிற மாதிரி தான் பண்ணுறேன். அதனால நான் 2 கேரட் போட்டேன். கொஞ்சம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். நம்ம எல்லாம் ரெடியான பிறகு உப்பு போட்டுக்கலாம் கடைசியில். இப்போ இதை மூடிடுவோம். மூடிட்டு வெயிட் போட்டு 2 அல்லது 3 சவுண்டு போட்டுக்கோங்க, சரிங்களா? பாருங்கள், இப்போது நம்மளது நல்லா வெந்தெடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், இதை வடிகட்டுறேன். வடிகட்டிட்டு இந்த பாத்திரத்தில் எடுத்துட்டுருக்கேன். இப்போ இதில் இஞ்சி இருக்குது பார்த்தீங்களா, இந்த இஞ்சியை எடுத்துகிட்டு இதை ஆறினவுடனே மிக்சியில் அரைச்சி எடுத்துன்னு வரேன். எடுத்துன்னு வந்துட்டு உங்களுக்கு அடுத்த ப்ராசஸ் என்னன்றதை சொல்கிறேன், சரிங்களா? பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சூப்பராக அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு அந்த வேக வச்சு வடிகட்டியிருக்கோம்ல, அந்த தண்ணியில் நம்ம சேர்த்துடணும், சரிங்களா? சேர்த்துட்டு தேவையான உப்பை போட்டுட்டு லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே எடுத்துட்டோன்னா அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு என்னன்ட்டு, சரிங்களா? என்னடா வீடியோ போடுறாளேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், போர் அடிக்கும்ல. இல்லைன்னா ஒரே மாதிரி பேசினோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு போர் அடிச்சிடும். என்ன இன்றைக்கி என்கரேஜிங்காக இல்லை அப்படின்வீங்க. பாருங்கள், இப்போது நம்ம வடிகட்டி அரைச்சி எடுத்துன்னு வந்தோம்ல, அந்த விழுதோடு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நம்மளோட சூப்பு கேரட் இஞ்சி சூப் ரெடி ஆகிடுத்து. இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில். அதுக்குள்ளே நான் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு ஃபார்வேர்டு வந்தது, அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆக்சுவலாக அந்த ஃபார்வேர்டு யார் அனுப்பிச்சா அப்படின்னா, பாம்பேயில் எனக்கு ஒரு பிரதர் இருக்கார், கிருஷ்ண ஐயர்னு, அவர் அனுப்பிச்சார். இப்போ நான் அந்த ஃபார்வேர்டை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் படித்தது, அதாவது இந்த பூமியில் நம்ம எத்தனை நாள் வாழ்ந்தோம், எவ்வளோ வருஷம் வாழ்ந்தோன்றது கணக்கு கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு மற்றவங்க கிட்ட அன்பு செலுத்தினோம், அன்பை கொடுத்தோம், ஷேர் பண்ணோம் அப்படின்றது தான் ரொம்ப உயர்ந்தது. அதனால் நம்ம ஏதோ வாழ்ந்தோம், ரொம்ப காலம் வாழ்ந்தோன்னு இல்லாமல் நல்லது செய்வோம், நல்லது பண்ணுவோம், அன்பாக இருப்போம், நேசமாக இருப்போம் அப்படின்றது தான் இதோட கருத்து. ஸோ இந்த கருத்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது சொல்லுவாங்க,
ஒருத்தன் தப்பு பண்ணால் அவனை மன்னிக்கிற பழக்கம் இருக்குது பார்த்திங்களா, அவன் வந்து சாதாரண மனுஷன் இல்லை, இறைவனுக்கு சமம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மற்றவங்கள மன்னிக்கிறதுக்கே ஒரு தனி பிரேவ்னஸ், ஒரு தைரியம் வரணும், ஒரு கரேஜ் வரணும். ஸோ மன்னிக்கிறது, அதே மாதிரி நம்ம மன்னிப்பு கேட்குறது, இது எல்லாமே வந்து ஒரு நல்ல பழக்கம். இதெல்லாமும் நம்ம கற்றுக்கணும். வாழ்க்கையில் நம்ம நிச்சயமாக உயர்வடைவோம், நல்லாவும் இருப்போம். சரிங்களா? இப்போ நம்மளோட சூப்பு லைட்டாக கொதிச்சுடுது. ஏன்னா லைட்டாக ஹாட்டாக இருக்கும்போது கொடுத்தா தான் உங்களுக்கு சூப்பெல்லாம் எப்போவுமே நல்லாயிருக்கும். ஆனால் சொல்லிவிட்டேன், இஞ்சியை தட்டி போடுங்க. அரைக்கும் போது இஞ்சியை வெளியில் எடுத்துகிட்டு தான் அரைக்கணும். இதில் அந்த மஞ்சள் இருக்குது பார்த்திங்களா, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதனால் மஞ்சப்பொடி போடாமல் பண்ணவே பண்ணாதீங்க. நம்மளோட சூப் இப்போ ரெடி ஆகிடுது. நீங்கள் உங்களுக்கு வேணும்னா இதில் நீங்கள் கொத்தமல்லி போட்டு சாப்பிட்லாம். அப்புறம் என்ன பண்ணணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். முறுக்கு, கார்ன்ஃப்ளெக்ஸு, பிரெட் கிராம்ஸு எது வேணால் போட்டுக்கலாம். ஆனால் ப்ளெயினாக குடித்தா ரொம்ப ஹெல்த்தி. சப்போஸ் உங்களுக்கு லைட்டாக காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், லைட்டாக கொஞ்சமாக நம்ம மிளகை லைட்டாக தூவிக்கலாம். சரிங்களா? நான் லைட்டாக கொஞ்சம் மிளகு தான் போடுறோம். இப்போ நம்ம தேவையான உப்பு சேர்த்துறோம். ரொம்ப உப்பெல்லாம் தாங்காது, அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. வாவ், யம்மி சூப், பெஸ்ட் இம்யூனிட்டி சூப். நிஜமாகவே நீங்கள் சொல்லுவீங்க. கண்டிப்பாக இதோட அவ்வளோ மெடிசினல் வேல்யூ இருக்குது. ஆக்சுவலாக இதை சொல்லிகிட்டே இருந்தால் நிறையா சொல்லியிருக்கலாம். எனக்கு என்னவோ இன்றைக்கி வந்து பயங்கரமாக அதோட கேரக்டர் சொல்கிற மூடு இல்லைன்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரியல. பாருங்கள், ரெடி ஆகிடுத்து. நான் சும்மா அப்படி டம்ளரில் ஊற்றுறேன் பாருங்கள். சோர்வாக இருந்தோன்னா நம்மளோட அப்படியே ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகிடும். அந்த அளவுக்கு புத்துணர்ச்சி கொடுக்குற ஒரு சூப்பரான கீரை இது வந்து கடவுள் வந்து நமக்கு கொடுத்த வரப்பிரசாதம் தான் நம்ம சொல்லணும். அதனால் இதை வந்து நம்ம அட்லீஸ்ட் வாரத்தில் 2 நாள் ஈஸியாக சமைக்கிற மாதிரி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் வந்து அதை நறுக்கி கொண்டு அந்த மாதிரிலாம் சிரமப்படாமல் 1 part 1 shot மாதிரி இதை பண்ணி நீங்கள் சாப்பிட்டுடலாம். இப்போது நம்ம சூப்புக்கு உண்டானதை பார்க்க போகிறோம். ஒரு குக்கர் வச்சுட்டோம். அதில் ஒரு 20 கிராம் பாசிப்பருப்பு, அதை வந்து நம்ம வந்து நல்லா வறுக்கிறோம். லைட்டாக வறுத்து அது ஒரு வாசனை வரும், நிறுத்திடுங்க. அது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். பச்சையாக கூட போடலாம், ஆனால் குழப்பாக அது ஒரு மாதிரியும் இருந்தால் இது வந்து டேஸ்ட்டு வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் லைட்டாக வறுக்கிறோம். அதுக்கப்புறம் பூண்டை நசுக்கி வச்சுக்கணும். கொஞ்சமாக இஞ்சி போட்டுக்கோங்க. பூண்டு கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க, தப்பே கிடையாது. அதே மாதிரி சின்ன வெங்காயம் கொஞ்சமாக தான் நான் போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு 10-15 நசுக்கி போடுங்க. அதே மாதிரி சீரகத்தை கொஞ்சம் லைட்டாக இடிச்சியோ இல்லை கையில் இது மாதிரி தேய்ச்சியோ போடுங்க. பட்டை வந்து சேர்த்துக்கோங்க, முட்டி வலியெலாம் வராது. அதனால் எல்லாத்துலேயும் பட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ நான் என்ன போட்டிருக்கேன்னா மிளகு பொடி போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டோமா, லைட்டாக ஒரு வறுத்தோமா, தக்காளி போட்டோமா, தக்காளியும் வறுக்கிறோமா, இதெல்லாம் வெந்துடும். வெந்த உடனே அதை அப்படியே அந்த சூப்பை தான் நம்ம குடிக்க போகிறோம். அதனால் அது எல்லாத்தையும் போட்டுடுறோம். அதுக்கப்புறம் ஒரு கட்டு கீரையை சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டேன். அதுக்கப்புறம் அந்த கீரையை அலம்பி எடுத்துன்னு வந்து ஒரு கட்டு அப்படியே ஆயெல்லாம் வேண்டாம், நீங்கள் அந்த காம்போடு போட்டால் தான் அந்த காம்பில் இருக்கிற சக்தியும் போகும். நமக்கு ரொம்ப சீக்கிரமாக வந்து அந்த டயர்ட்னஸ் போயிடும். நம்ம என்ன பர்பஸ் பண்ணுறோமோ அது கண்டிப்பாக நடக்கும். ஸோ நம்ம 1 கிலோ தண்ணி ஊற்றிருக்கோம். அதுக்கு தேவையான உப்பை போட்டுட்டு எனக்கு கொஞ்சம் புளிப்பு ஜாஸ்தியாக பிடிக்குன்றதுனால எகெயின் நான் கொஞ்சம் தக்காளி சேர்த்துட்டேன். நீங்கள் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம குக்கர் வெயிட் போட்டோம், 3 சவுண்டு விட்டோம். அதை நல்லா கலக்கி விட்டுட்டோம். கலக்கிட்டு வடிகட்டிடணும். வடிகட்டிட்டு அந்த சக்கை இருக்குது பார்த்திங்களா, அதை நசுக்கி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் வடிகட்டலாம். அது இன்னும் நல்லா இருக்கும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி கொஞ்சம் இந்த சக்கையை வந்து கொஞ்சம் கரண்டி போட்டு நசுக்கி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த சூப் உங்களுக்கு கெட்டியாக ஆகணும்னா கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் கரைச்சி விட்டு ஒரு அடுப்பில் கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா அந்த திக்னஸ் இந்த ஹோட்டலில் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம அப்படியே தான் சாப்பிட்றோம். பாருங்கள், சூப்பு மேலே சூட்டில் கொஞ்சம் வெண்ணெய், கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணிட்டோம். சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் உங்களோட வேல்யூபிள் கமெண்ட் கொடுங்க. மிளகு பூண்டு வச்சு சிம்பிளாக ஒரு சூப் பண்ண போகிறேன். டொமேட்டோ சூப்பும் இதே மாதிரியே பண்ணலாம். அது வேணும்னா நான் அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுறேன். இப்போ கொஞ்சமாக தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன், நெய் போட்டிருக்கேன். இல்லைன்னா வெண்ணெய் கூட போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு
மிளகை வறுத்துக்கணும் நம்ம. சரிங்களா? கொஞ்சம் வெடிக்கும், பார்த்து வறுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நம்ம நெய்யில் வறுக்கிறோம். இப்போ வறுத்தாச்சு. அடுத்ததாக இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு 10 பூண்டை இந்த மாதிரி நசுக்கிக்கணும். இந்த பாருங்கள், 10 பூண்டை இந்த மாதிரி நசுக்கிட்டு இந்த வறுத்த எண்ணெய் இருக்குல்ல, வெண்ணெயோ நெய்யோ அதில் நம்ம போட்டு வறுத்துக்கணும். எப்படி வறுக்கணும் அப்படின்னா, கொஞ்சம் ரொம்ப சிவக்க வேண்டாம், ஆனால் இந்த பச்சை வாசனை போகிற மாதிரி வறுத்தா போதும். இதோட அந்த ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் வறுக்கிறோம். வறுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும், நம்ம எத்தனை பேருக்கு சூப்பு வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றணும். இப்போ 4 பேர் குடிக்கிறாங்கன்னா இந்த 10 பூண்டு போதும். கொஞ்சம் இன்னும் நிறையா பேர்னால் இன்னும் கொஞ்சம் ஒரு 2 பூண்டு 4 பூண்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ பூண்டு சேர்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அதுக்கு தேவையான தண்ணியை சேர்க்குறோம். இது தாராளமாக 4 பேர் குடிக்கலாம். இந்த தண்ணி நல்லா பாயில் ஆகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். சரிங்களா? பாருங்கள், நம்மளோட இந்த பூண்டு சூப் வந்து நல்லா கொதிச்சுடுத்து. அப்போ என்ன பண்ணணும், நம்ம 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் வந்து இந்த மாதிரி கரைச்சி வச்சுட்டு இப்படி அதில் ஏதாவது இருக்கோ வடிகட்டி ஊற்றிடுவோம். சரிங்களா? ஊற்றிட்டு இதை நல்லா கலக்கிடுவோம். ஒரு திக்னஸ் வர்றதுக்கு தான். ஏன்னா உங்களுக்கு வந்து வெறும் தண்ணியாக குடித்தா கோவம் வரும் எல்லாருக்கும். அதனால் ஒரு நாள் எப்போயாவது இதை சேர்க்கறதுல தப்பு கிடையாது. கார்ன்ஃப்ளவர் ஒன்றும் அவ்வளோ கெடுதல் கிடையாது. நான் ஆக்சுவலாக கார்ன்ஃப்ளவரில் இருக்கிற நன்மைகள்லாம் உங்களுக்கு நான் சீக்கிரமே சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் போட்டுட்டோம். இங்கே பாருங்கள், அந்த கிளாஸி லுக் வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல மிளகு, அதை பொடி பண்ணி எடுத்துன்னு வந்துடணும். ஒன்றும் பாதியமாக தான் இருந்தால் தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா முழுசாகவும் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இதுக்கு தேவையான உப்பு போட்டுறேன். உப்பு போட்டோமா, தேவையான உப்பு ஜம்முன்னு. இதை பாருங்கள் எப்படி ஒரு கிளாஸி லுக் வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், மிளகை நெய்யில் வறுத்த மிளகை போட்டுறோம். இந்த இதுக்கே வந்து அந்த வெண்ணெயிலையோ நெய்யிலையோ அந்த மிளகை வறுத்து போடுறீங்க பார்த்தீங்களா, அப்போ தான் இந்த சூப்பு வந்து ஃபுல்ஃபில் ஆகிடும். அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தையிலேருந்து பெரியவா வரைக்கும் சந்தோஷமாக குடிப்பாங்க. நீங்கள் கேட்டிங்களே ஈஸியான ஒரு சூப் போடுங்கம்மான்னு, அதனால் ஈஸியாக அட் த சேம் டைம் ஹெல்த்தியாக இப்போ போட்டிருக்கோம். இதில் நீங்கள் கொத்தமல்லியை கட் பண்ணி போட்டுக்கலாம், கார்ன்ஃப்ளெக்ஸ் போட்டுக்கலாம், எது வேணால் போட்டுக்கலாம். ரொம்ப கொதிக்கக்கூடாது. இப்போ மிளகு போட்டுட்டோம், அணைச்சிட்றேன். அதுக்கப்புறம் நான் சர்வ் பண்ணுறேன், பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், நம்மளோட சுவையான பூண்டு மிளகு சூப் ரெடி ஆகிடுச்சு. எம்மியாக இருக்கும். ஒரே ஒரு ட்ராப் வெண்ணெய் போட்டுக்கலாம் மேலே, உங்கள் சாய்ஸ் இது. சரிங்களா? இந்த மாதிரி போட்டுட்டு கார்ன்ஃப்ளெக்ஸ் போட்டுக்கலாம் கொஞ்சமாக. இப்போது நம்ம கொத்தமல்லி போட்டாச்சு. நம்மளோட சுவையான பூண்டு மிளகு சூப் ரெடி ஆகிடுத்து. சாப்பிட்டு பார்த்துட்டு டெய்லி கூட பண்ணலாம். ஏன்னா இப்போ நிறையா பேர் ரிக்கவர் ஆகி வந்திருக்கீங்களே, அதுக்கும் இல்லை நம்ம சேஃபாக இருக்கிறதுக்கு ரெண்டுத்துக்குமே இது செட் ஆகும். பிரமாதமாக இருக்கும். டெய்லி சாப்பிடுங்க. இதில் வெரைட்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், கமெண்ட் பண்ண மறக்கக்கூடாது. நீங்கள் கேட்டது தானே நான் பண்ணுறேன். அப்போ உங்களோட டியூட்டி என்ன என்கரேஜ் பண்ணணும். சரிங்களா? ஓகே, ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.